வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். பகுதி 18. சூர்பனகை சூழ்ச்சி படலம். விசுவகர்மன் எனும் தெய்வத்தச்சன் படைத்த இலங்கையில் தசமுக ராவணன் அதிபதியாய் ஆண்டு வந்தான். அவன் தோள்கள் 20 அணிகலன்கள் அணிந்தவன். கோள்கள் அனைத்தையும் பணியாற்ற பணித்தவன். திக்கயங்களை வலியடக்கி பிடித்த வீரன். கையிலை மலையை பெயர்த்த அசகாய சூரன். இந்திரனை வென்று வானுலகை அடக்கிய தீரன். இன்று ரத்தினம் பதித்த கொலு மண்டபத்தில் வீற்றிருந்தான். திக்கயங்கள் 8 திசைகளிலும் வென்ற அட்டதிக்கு யானைகள், அஷ்டதிக்கஜங்கள். ராவணனின் குடும்ப பின்னணி. பிரம்மதேவரின் மகன் புலஸ்தியர், புலஸ்தியரின் மகன் விஸ்வரஸ் என்ற முனிவர். விஸ்வரசுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியான கேகசியின் மகன்கள் ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன். இரண்டாவது மனைவியும் கேகசியின் தங்கையுமான கும்பீனசிக்கு கரன், தூடனன் என்ற 2 மகன்கள், சூர்பனகை என்ற ஒரு மகள். இவர்கள் அனைவரும் தாய் வழி, தந்தை வழி 2 வழிகளிலும் சகோதர சகோதரர்கள் ஆகிறார்கள். கொங்கைகள் 2 மூக்கும் காதும் இழந்த தங்கையாம் சூர்பனகை வெறி கொண்ட வேங்கையாய் செங்கைகளை தலையில் தாங்கிய வண்ணம் வடதிசை வாயிலில் வந்து தோன்றினாள். மூவுலகையும் ஆள்பவனின் 6 தங்கையின் மூக்கருந்ததை அறிந்த அரக்கரும் மகளிரும் தரிக்க வல்லாமல் தவித்து குழம்பினர். இதை புரிந்தவர் எவர் என புரியாமல் பொறுமினர். போரிலானாகி ஏவல்கள் புரியும் இந்திரன் அல்லன், தோற்றுப்போய் நீர் புகுந்த திருமாலும் அல்லன், எதிர் நில்லாது மலை மீது நின்ற சிவனும் அல்லன். இவ்வாறெல்லாம் எண்ணிச் சோர்ந்தனர் நிருதர்கள். குன்றென திகழும் இலங்கை வேந்தன் வீரக்கழலை நன்றென நினைத்து நைந்து கதறினாள் சூர்பனகை. நிகழ்ந்ததொன்றும் விளங்கிடாமல் நெஞ்சம் பதைத்தவன் வழிந்து ஓடும் குருதி கண்டு வாயடைத்து நின்றான். மதித்த வாய்கள் 10 கோபப் புகை கக்க, துடித்த தொடர் மீசைகள் தீப்பற்றி உயிர்ப்ப, கடித்த பற்கள் இடியென ஒலி எழுப்ப, வெடித்தான் யாவர் செயல் இஃது. காட்டிடை தங்கி புவி காவல் புரிகின்றார், மீனுடை கொடி கொண்ட மன்மதனை ஒத்தார். ஊனுடை உடம்பு கொண்டார், உவமையில்லா மானிடர் 2 வாளுருவி துண்டித்தார் என்றாள். கிள்ளி எறிந்தவர் மானிடர் என்பதை ஏற்காமல் எள்ளி நகையாடி ஏளனத்துடன் சொன்னான், பிள்ளாய், உன் கூற்றுக்கு பொருந்தார் மானிடர். பொய் தவிர பயத்தை ஒழி, நடந்ததை கூறிடு. மர உரி தரித்து பிரிசடை பூண்ட அழகர்கள், முப்புரி நூலினை மார்பினில் அணிந்த குமரர்கள், அரக்கர் குலம் அழித்திட சூளுரைத்த சீலர்கள், தசரத மைந்தர்கள், ராம லக்குவர்கள் என்றாள். அரிதான தங்கையின் நாசிகளை அறிந்தனரோ மானிடர் இப்புவியில். ஆளும் உள, வாழும் உள, வாழ்நாளும் உள, தோளும் உள, அண்ணனாம் நானும் உளனன்றோ என்றவன், குன்றிடை காட்டினில் காவலாய் உனக்கிருந்த கரன் முதலானோர் கொன்றிலரோ மானிடரை வினவினான். முற்றமும் தொலைந்து மடிந்தது எளிதில் என்று உற்றது உற்றபடி உரைக்கலுற்றாள் சூர்பனகை. வாயிடை இதழும் மூக்கும் கொங்கைகளும் வலிந்து கொய்து குருதி பெருக்கிடும் வண்ணம் நீ இடை இழைத்த குற்றம்தான் என்ன என்று தீயிடை புகுந்த நெய்யாகச் சீறினான். சித்திரக்கலை வல்லுனரும் படிக்க ஒண்ணா அத்தனை அழகும் அமைய பெற்ற ராமனோடு முத்திரை பதிக்க வல்ல முக வடிவு கொண்டிருந்த உத்தம பாவையால் நிகழ்ந்தது ஈதென்றாள். பெண்ணினால் நிகழ்ந்த பாதகமா?
வினவியவன் புதிரவிழ்த்து புரியவை யார் அவளென சினந்தான். தேன் சுவையுடன் கனிந்த கனியாம் அவளுக்கு யாமுறை வழங்கல் அறிவின்மை சார்வதாகும். பூமி தாய் பெற்றளித்த தனி பெருமை பெற்றவள், மூத்தவனாம் ராமனின் மனம் கவர்ந்த பெண்ணவள், தன் இருப்பிடமாம் தாமரையை விட்டு வந்த தன்மைகள், சீதை எனும் பெயர் கொண்ட கோல மயிலவள், மின்னலிடமிருந்து மெல்லிடையை பெற்றவள், மூங்கிலிடமிருந்து மென்மை தோல் ஏற்றவள், பொன்னிடமிருந்து ஒளிரும் மேனியை கற்றவள், அன்னவளின் பேரழகை விளம்புதல்தான் எளிதாமோ? அப்பெண்ணை உன்பால் உய்ப்ப அணுகிய என்னை முன்னை மூக்கறிந்து முடித்தான் இவன் தம்பி. மானுத்த தேவதையை நீ கொண்டு கொண்டாடு, யான் கொண்டு ஊடாட ராமனையே தந்தாடு என்றாள். சினம் வீரம் மானமெனும் ஆடவர் குணமெலாம் காமம் மிகுந்திட காணாமல் போய்விடுமாம். மயிலுடை சாயிலாளை மனதுள்ளே சிறை வைத்தான், வெயிலிலே வைத்த வெண்ணையாய் உருகினான். சிங்காதனம் விட்டு எழுந்தான் சிந்தனை வயப்பட்டவன், அங்கிருந்த அவையோரெல்லாம் சங்கம் முழக்கினர். சிதைந்த அவன் மனம் சஞ்சலமிகப்பட்டதால் புன்பொதிந்த அரண்மனைக்குள் விரகத்துடன் நுழைந்தான். காதலால் அவனுடல் வெந்து உருகியது, காமத்தால் மனம் முழுதும் காய்ந்து கருகியது. கொல்லனின் வலிய உலை துருத்தியை போலே மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாய் பெருமூச்சு விட்டான். இன்னவாறு செய்வதென்று எண்ணமற்று உடல் தளர்ந்தான். வண்ணமிகு சோலையினுள் அங்குமிங்கும் நடை பயின்றான். மண்டபத்தின் மஞ்சத்தில் மல்லாந்து கிடந்தவனின் பிறக புன்மீது குத்தி துளைத்து படுத்தியது பின்பனி. என்ன பருவமழா இது என பெருங்குரலில் கத்தினான். பின்பனி பின்னடைந்து வேனில் வந்து நின்றது. வேனிலும் வெதுப்பியதும் கூதிரை கூவி அழைத்தான். கூதிரின் குளிர் காற்றால் 20 தோள்களும் மருகின. பின்பனி மாசி பங்குனி கால இளபனி, வேனில் சித்திரை வைகாசி கோடை வெயில், கூதிர் ஐப்பசி கார்த்திகை குளிர்காற்று. பருவங்கள் அனைத்துமே பகையாய் தோன்றிட அகன்றிடு அத்தனையும் உதித்திடு நிலவென்றான். வான்வெள்ளி வெம்மையை கக்கியதும் போ என்றான். கதிரையும் தாழாமல் இளம்பிறையை வா என்றான். முன் செய்த தவப்பயனால் கோள்களெல்லாம் முன்வந்து புரிந்தன அவனிட்ட ஏவல்களை எல்லாம். 10 தலையோனை பதம் பார்த்தது ஒருதலை காதல். பித்து பிடித்தவனாய் அவள் பிம்பத்தை வடித்தான் மனத்தில். உலகுக்கு கோமான் நீ சிறுமையுடன் வருந்தலாமோ? மலரணிந்த குழலாளை அபகரிக்க தயங்கலாமோ? இலை தடுமாறிய அண்ணனை தூண்டினாள் சூர்ப்பனகை. கலை வடிவான மண்டபம் கட்டிட ஏவினான் காவலரை. சிந்தையில் விளைந்ததை செய்திடும் செய்கையாய் மந்திரிமார்களுடன் கலந்துரையாடினான் தந்திரமாய். அந்தரத்தில் பறக்கும் ஓர் விமானத்தில் ஏறி இந்தியம் அடக்கி வாழும் மாரீசன் வசம் வந்தான். இந்தியம் அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி. இத்துடன் பகுதி 18 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 19 தொடர்ந்து வரும்.